புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. செமையா பண்ணிருக்காங்க. பிளாக் பஸ்டர் சார். சான்ஸே இல்ல, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த மாதிரி வேற லெவல். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. சூரியோட நடிப்பு வந்து நம்ம மெய்சலுக்கு வைக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூரிய ஆக்டிங், எல்லா ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. ஒண்ணுமே எதிர்பார்க்காம தான் வந்தேன், என்னத்த பண்ணி ஒரு காமெடியன் எப்படி பண்ண போறாருன்ட்டு. பட் ஆனால் அதெல்லாம் உடச்சி தூக்கி போட்ட மாதிரி இருந்தது, பயங்கரமா இருந்தது. 2வது படம் நினைக்கிறேன் ஒரு ஹீரோவா. 2வது படம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு 10 படம் 20 படம் ஹீரோவா பண்ணிட்டு வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்தது. சூரிய வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி படம் பண்ணணும். படம் ஓவராலா மாசா இருந்தது. ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விடுதலை படத்தில் வந்து நம்ம சூரிய சார் வந்து பார்த்துருப்போம். பட் அதை தாண்டி ஒரு 100 மடங்கு அவரால் என்ன பண்ண முடியும், என்னென்ன ஒர்க் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணி என்ன பெஸ்ட்டோ அதை கொடுத்துருக்காங்க. படத்தோட என்டையர் டீமுக்குமே கிரெடிட் கொடுக்கணும். வேற லெவல் தெரியல சூரி சாரோட வேற லெவல் ஹைப் ஏத்துற வேற லெவல் படம். நான் சூரியனா வந்து காமெடியா விவிஎஸ்ல காமெடினா பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா ஆக்ஷன்ல இப்பதான் பாக்குறேன். நான் வந்து பயங்கரமா வைப் ஏறுச்சு எங்களுக்கு. வந்து நம்ம இது வரைக்கும் சூரிய காமெடியா பார்த்துருக்கோம், இதுலயும் பண்ண முடியும், பண்ணி காமிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்க மூவி. ஏன்னா அவர் தானே ஹீரோவே. லைக் கூட இன்னும் 2 ஹீரோ பண்ணியிருந்தாலுமே பட் வந்து அவரு வந்து பயங்கரமா எல்லாரையுமே அடிச்சு காலி பண்ணிட்டு அவரு வந்துட்டாரு வெளியே. அப்படி இருந்துச்சு மூவி. தாராளமா அதான் சொல்றேன், சசிகுமார், உன்னிமுகுந்தன் 2 பேருமே பெரிய ஆக்ட்ரஸ். பட் ஆனா அவங்களே வந்து ஓவர் கம் பண்ணி 2வது படத்திலே நடிக்கிறது பெரிய விஷயம். அப்படி நடிச்சிருக்காப்ல, சூப்பராக இருக்கு. அது எப்படி சொல்ல, எந்த ஆக்டர் அடித்தாலும் நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். அப்படி நம்புறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சீன் இருக்கணும். அதே மாதிரி அந்த சீனை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங்கும் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இதுல சூரி தான் மெயின் ஹீரோவே. சசிகுமார், உன்னிமுகுந்தன், சமுத்திரகன் எல்லாருமே இருந்துமே அவரோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சூரி தான் மூவி. அந்த கருடன்ற பேர் கூட சூரியோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. போன படத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி பேஸ்ட் ஓரியன்ட் வந்து அதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது, அது வேற இது வேற. பட் இருந்தாலும் இதில் சூரி வந்து ஒரு மடங்கு நிறையாவே நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்த படத்துக்கு வந்து நமக்கு இன்னும் சூரிய கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு கிராஃப் கொண்டு போய் நிறுத்திட்டாரு. பேன் இந்தியா ஸ்டார் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லா மொழியிலையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அது ஹீரோன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு ரோல் மாதிரி. அந்த ரோல் எல்லாரும் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது கதை. சூப்பராக இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அதில் சூரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து ஹீரோ ஹில்லன் சப்ஜெக்ட் கிடையாது, ஸ்டோரி பேஸ்ட் சப்ஜெக்ட்னால சூப்பராக இருக்கு ப்ரோ படம். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி சொல்றதுன்னா, நம்ம சூரிய சாரை வந்து விடுதலை படத்தில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, இதில் பாதிக்கு மேலே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும். தத்ரூபமா ரொம்ப ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சும்மா வராரு, அடிக்கிறாரு, 3 பேர் அடிக்கிறாரு, 4 பேர் அடிக்கிறாருன்னு இல்லாம அதான் நம்ம யாருமே வந்து அடிச்சா நம்ப மாட்டோம். ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் நம்ம அடிச்சா என்னடா அடிக்கிறாங்க அப்படின்போம். பட் ஆனால் சூரிய அடிச்சா நம்ம நம்ப வைக்கிறாரு. அப்படியே அடிச்சிட்டாரு, அடிங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. நல்லா இருக்கு படம். அவங்க காமனா பேசிட்டு இருக்கிறத விட நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ஃபைட்ஸ் அந்த மாதிரி வந்தா பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஹீரோனே இது சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு கேரக்டர் ரோல் அது பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. விடுதலையுமே கதை நாயகன் தான் அவரு, அதே மாதிரி இதுலயும் ஒரு கதை நாயகன் தான். நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சூப்பராக பண்ணுறாரு சூரிய. எனக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. செமையாக ஒரு பெரிய ஹீரோ ஃபைட் சீன் இப்போ விஜய் அவர் பண்ணும்போது எப்படி இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. எங்கேயுமே பிசுறு தட்டல. இவ்வளோ அழகு எப்படி பண்ணுறாருல, 2வதாக பண்ணுறாரு நீங்கள் ஹீரோவா. அதுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிட்டார் அவர். நல்லா ஒரு அடுத்தடுத்து நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் மூவி நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் கதை வெற்றிமாறனே கதை செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்படி இல்லை, எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க ப்ரோ. சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், டேரக்டர் எல்லாரும் பக்காவாக சேர்ந்து காம்போவாக சூப்பர் படம் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு காலை பிடிக்கிறது, சும்மா தள்ளி விடுறது, அது கூடமே எவ்வளோ ஒரு ஹீரோயிக்காக காட்டணுன்றதை வந்துட்டு
டேரக்டர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மெனக்கெடல் வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கு படத்தில். இன்ட்ரோல் கூட செம்ம இது இன்ட்ரோல் சீக்வன்ஸே ஃபைனல் படல சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா 2 படம் கொடுத்துருக்காரு. பிஜே இன்ட்ரோல் மட்டும் பாருங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரோல் ப்ரோ படமே நல்லா ராவாகுது ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்லாம் சான்ஸே இல்லை, பிச்சிட்டாரு. பர்டிகுலராக ஒரு இன்டர்வல் சீன் இருக்கு. அந்த இன்டர்வல்லாம் நம்ம வந்து அவங்க போட்டு எட்டணுன்ற அளவுக்கு நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வேற லெவல். மெயினாக இன்டர்வல் பார்ட்டு சொன்னால் வந்து அந்த அருவாசின்னு டக்குன்னு இப்படி ஒன்று எடுத்து பண்ணுவார். அதெல்லாம் மாசுங்க, பக்காவா சீரியஸா. இன்ட்ரோல் முன்னாடி ஒரு சீன் வருது. அந்த சீன் வந்து செம கூஸ் பம்ப், நல்ல தியேட்டர் அப்ளாஸ் நிறையா இருக்கு படத்தில். இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். ஆமாம், இன்டர்வல் சீன்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸ். கிளைமேக்ஸ் ஆக்சுவலி எதிர்பார்த்தது தான், ஆனால் அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச அந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சூரிய வந்து ஆக்டிங்கு சூப்பராக இருக்குது, சட்டிலாக பண்ணியிருக்காரு. எதுவும் வந்துட்டு நடிக்க தெரியாத ஒருத்தர் வந்து பண்ண மாதிரில. ஆக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. ஹீரோயின்லாம் இங்கே கிடையவே கிடையாது ப்ரோ. வெற்றிமாறன் வரவங்க அவங்களுக்கு இது இந்த கதையில் அவ்வளோ இல்லை ஸ்கோப், பட் ஆனால் அவங்க நல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியே வந்து ஹீரோயினுக்கான ஸ்டோரி கிடையாது. சும்மா அவங்க வராங்க, அவங்க ஆனால் எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு உன்னி முகுந்தன் மட்டும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் மற்ற எல்லாருமே சசிகுமார் சூப்பராக பண்ணிட்டார். எமோஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது படம். லவ் சீன்ஸ் பெருசாக இல்லை, அது வந்து கதைக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து 80% 90% வச்சிருக்காங்க. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி வந்து திடீர்னு எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸான சீன் போகும்போது அங்கே டக்குன்னு ஒரு காமெடி வச்சாங்க, நல்லா இருந்து. காமெடி பெருசாக இல்லை, அது கதைக்கு பெருசாக தேவையில்லைன்னா. ஆனால் காமெடி சீன்ஸ் சின்னதாக இருக்கும். அந்த காமெடி சீன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு அங்கங்கே சரி போகிறோம், அவ்வளோ அது போதும். காமெடி அவ்வளோ இல்லை, லைட்டாக இருந்து படத்தில் இருந்து கொஞ்சம் தான். ஃபுல்லாக சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடி வந்துட்டு ரொம்ப கிரிஞ்ச் இல்லாமல் அந்த லிமிட்டோட சட்டிலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி எதுவும் இல்லை, காமெடி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன் மட்டும் காமெடி வருது. அதுக்கப்புறம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நல்லாவே இருக்குது அந்த சீன் மட்டும். மியூசிக்கும் சூப்பர் பிரதர். இன்டர்வெல் அப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த தேட்டரில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து கண்டிப்பாக இன்னொரு ஷோ கூட வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர வைக்கும். பாட்டு ரொமான்ஸ் அதெல்லாம் இது மேலாம் நல்லா செம்மையாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. லேகெல்லாம் இங்கேயுமே இல்லை. அவருக்கு நம்ம நிறைய இந்த லவ் ஜானர் மூவிஸ்ல யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் தனியாக தெரியும்ல. பட் இந்த ஊர் கிராமங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம இமானெல்லாம் இந்த மாதிரி மியூசிக் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியே இருக்கு. பிஜிஎம் சூப்பராக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா செம்ம பிஜிஎம் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே எனக்கு தெரியாது ப்ரோ, இது யுவன் தான் பண்ணியிருக்காரு. நான் வேற யாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ட்ரோன் ஷாட் வச்சப்போ ஒரு மியூசிக் வந்தது, பயங்கரமாக என்னடா இது பயங்கரமாக இருக்குது. அப்புறம் சரி வேற யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இன்டர்வலில் ஒன்று பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு இன்டர்வல் விளாக் எடுத்து பார்த்தது தெரியுது யுவனன்னா எங்கே இருந்தீங்க, கான்செப்ட்லாம் பண்ணுறதை விட்டு இங்கே வந்து பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட பிஜிஎம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் கமர்ஷியலான ஒரு படம், எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் எல்லாமே 2 3 நினைக்கிறேன். அது படத்தோட போகிறதுனால கவனிக்க முடியல தனியாக. யுவன் அவரோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஸ்டார் படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு கம்பேக் கொடுத்துட்ருக்காரு சைலண்ட்டாக. நல்லா இருக்குது படம். பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பாட்டு 2 பாட்டு இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குது. அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் சும்மா பண்ணாவே நம்ம எல்லாருமே ஆடுவோம். இது நல்லா தான் இருந்துச்சு, மைல்டாக. எல்லாரும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே கண்டென்ட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு போஸ்ட் கிரெடிட்டில் ஒரு சீன் வருது. படம் முடிஞ்சோடனே யாரும் எந்திரிச்சு போக மாட்டான். அது பாருங்க, அதுக்கு அது அர்த்தம் தெரியும். கருடன் ஏன் அப்படி வச்சிருக்காங்க. கதை வந்து ரொம்ப நார்மலான கதை தான். இது ஏற்கனவே பார்த்துருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் சூரிக்காக பார்க்கலாம், அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த டெம்ப்ளேட் வந்து ஓல்டான டெம்ப்ளேட். ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் ஒரு சொத்து இருக்க மாதிரி, அந்த சொத்தை வந்து எடுக்கிற மாதிரி. அது எடுத்தனால என்னென்ன பிரச்சனைகள் ஆகுது, அதை யார் காக்குறா அப்படின்றதான் கதை. அந்த கதையை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எண்டிங் முடியும் போது செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குமோன்னு உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. அது பண்ணியிருக்கேன். ட்விஸ்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதான் வந்து படத்தோட மெசேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எப்படி ஓரளவு விசுவாசமாக இருக்காமோ அதே மாதிரி வந்து நியாயமாகவும் இருக்கணும். 2 பேருக்கு விசுவாசமாக இருப்பார் ப்ரோ. ஆனால் கடைசியில் கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து கடைசி வேலை காட்டுறாரு ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஒரு கனெக்டடாக இருங்க. ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன கல் பட்டாலும் எப்படி சுக்குநூறாக உடையுமோ அதை ரொம்ப கிளியராக காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் எப்படி இருக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு பக்கா கமர்ஷியல் படம். 2 மணி நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. உட்காந்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு சூரியன்ற ஒரு நடிகரை நீங்கள் ரசிக்கலாம். இந்த உன்னி முகுந்தனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதே இதுதான் ஃபுல் மூவியுமே கேரி பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதில் தான் அந்த ஃபுல் கேரக்டரையுமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருக்குது. சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும், ஆனால் அது நல்லா இருக்குது.
அதான் ஒரு நேர்மையான ஒரு உறவுக்கும் தவறான ஒரு விசுவாசத்துக்கும் நடுவில் இந்த சொக்கன்ற கேரக்டர் மாட்டிக்குது. அவர் வந்துட்டு அந்த தவறான விசுவாசம் உள்ள நபர்கிட்ட சொல்கிறாரு மாறலான்னு. அவர் கேட்க மாட்டுறாரு. அதனால இவர் அசுரன் மாதிரி இறங்கி எல்லாத்தையும் செய்வாரு. நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் வந்து எப்படி நடுவில் வந்து ஒரு ஆள் மாட்டிகிட்டு இருக்காரு, கடைசியாக அவர் எந்த சைட் போகிறாருன்றதுல எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. நல்லா இருக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு உகந்த படம் தான். ஆனால் வைலன்ஸும் இருக்காது நான் சொல்ல நினைக்கிறேன். பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம்ண்ணா. எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கதை கேட்குற மாதிரி தான் இது. நல்லா இருந்தது. ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ரத்த கிளறியாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். அது ஊர் கிராமங்களில் எடுத்த படங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எடுத்து பழகிட்டாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். என்ன அங்கங்கே கொஞ்சம் அந்த பிளட் சீன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன பசங்க பார்க்க முடியாது. மற்றபடி ஓகே ஃபைன், எல்லா ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு அது 10 on 10 தான். 9 மேலே கொடுக்கும். 10 out of 9. ஒரு 8.5 ப்ரோ. 10க்கு 5க்கு 4.5 தரேன். சூரி சாருக்கு 10 of 10. ஆக்டிங்க்கு 5க்கு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு படத்துக்காக. தமிழ் சினிமாவிலே அடுத்த லீட் ஆக்டர் லைக் சிவகார்த்திகேயன், விஜய்க்கு அப்புறம் என்ன சூரிய வருவார். எனக்கு தெரிஞ்சு வந்து சூரிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த ஃபைட்டு அதை மாதிரி காமெடி பண்ணிட்டார் அவர். இனிமேட்லேருந்து இந்த மாதிரி படம் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய ஆக்ஷன் படமாக பண்ணாருன்னா விடுதலை கருடனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் விடுதலை 2க்கு தான் வெயிட்டிங் நாங்கள்.